மகராசி பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதியே 3ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 12ஆம் இடத்துக்கு விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால எல்லா முயற்சியும் வெற்றியடையும். உங்களுடைய தொழிலில் இன்னொரு பிரான்ச் போடலாம். 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் 7ஆம் இடத்திற்கு ஏப்ரலுக்கு பிறகு குரு பகவானும் 8ஆம் இடத்தில் கேது பகவான் வருகிறார். இது பணவரவை அதிகமாக அள்ளித்தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். சுப செலவுகள் உண்டு, விரய செலவு உண்டு. ஸோ பணம் கையில் இருந்தால் ஏதாவது தேவை இருந்ததுன்னா வாங்கி போட்டுருங்க. வாக்குறுதி யாருக்கும் கொடுக்கக்கூடாது. 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறதுனால நான் கையில் 1 லட்ச ரூபா வச்சுருப்பீங்க, நாளைக்கு ஒருத்தன் ஃப்ரெண்டு 10,000 கேட்குறான், வாப்பா வாங்கிக்கலாமீங்க, நைட்டே செலவு வந்துடும், காலைல கொடுக்க முடியாது, ஏமாத்துற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வாக்குறுதி யாருக்கும் தரக்கூடாது. பார்க்கலான்னே சொல்லுங்கள். திருமணம் ஆகாதவர்களுக்கு அருமையான காலம். ஏப்ரலுக்கு பிறகு குரு வருது. ஆண்களாக இருந்தீங்கன்னா நல்ல பிடிச்சமான பொண்ணு கிடைக்கும். பெண்களாக இருந்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி மணமகன் கிடைப்பாங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் உண்டு. காதல் திருமணம் கைகூடும். காதல் பெற்றவங்க ஒத்துக்கல, கொஞ்சம் ஹோல்டில் போட்டிருந்தாங்கன்னா கூட ஏப்ரலுக்கு பிறகு சரி ரைட் ஓகே எல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு ஒத்துக்குவாங்க கலப்பு திருமணத்துக்கு கூட. ஸோ காதல் திருமணம் கலப்பு திருமணம் கைகூடும். திட்டத்தை வெளியில் சொல்லக்கூடாது, சொன்னால் அது நடக்காது. கடன் பிரச்சனை ஏற்படும் சுப செலவுகள் மூலமாக. அது நல்ல விஷயம்தான். தேவையில்லாத விஷயத்துக்கு கடன் வாங்கிறாதீங்க. விவேகத்துடன் செயல்பட்டால் மகரம் இந்த ஆண்டு சிகரத்தை தொடும்.